ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 25/2/2024 மாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் பூர நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராசிரம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மகர ராசினேயர்கள், அதில் குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரத்து நண்பர்கள், அதுவும் 3 மற்றும் 4ஆம் பாதம். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். சிம்மம் மற்றும் மீனராசினியர்கள் இதிலும் சற்று நிதானமாக இருந்து கொள்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய தொடர்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில சுக்கிரனோட பூர நட்சத்திரம், இது கணவன் மனைவி ஒரு நல்ல இணக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. ஆக கணவன் மனைவி இணக்கம் வேண்டி, கணவன் மனைவி ஈர்ப்பு வேண்டி, கணவன் மனைவி அந்த வசியம்னு வசியம்னு அந்த தவறானது கிடையாதுங்க. அதாவது ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஒரு நல்ல உள்ளுணர்வு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது வேண்டி இன்றைய தினம் சிவனையும் அம்பாளையும் ஒரு சேர வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த நட்சத்திர ராசியில் பிறந்தவங்கனாலும் போகலாம், சரிங்களா? அனைவருக்குமே நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். மேஷம், மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியடையும். குறிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடி வருவது, கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒரு பரஸ்பர நல் உறவு ஏற்படுவது, உத்தியோகத்தில் எந்த ஒரு அசதியும் இல்லாமல் அழகாக கலகலப்பாக வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார நிமித்தமாக அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தான். இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் ஒரே ஒரு அந்த இக்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப கலகலக்காக இருக்கிறேன், ஸ்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பொருள் ஏவலறியாமல் உயரதிகாரிகிட்ட கலகலப்பு பேசுன ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க, கொஞ்சம் அவர் கசந்திருவார். அப்படி இல்லையா, கூட இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை தெரியாமல் போய் காமெடி பண்ணிடுவீங்க, கொஞ்சம் அவர் கசப்பாயிடுவார். அதனால் வேலை செய்கின்ற இடங்களில் எப்படி சொல்லுதுங்க, ஒரு விஷயத்த சொன்னாலும் சூழலை பார்த்து பேசணும். ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு நம்மள சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனக்காயத்தை ஏற்படுத்துவீங்க. அதனால் உடன் வேலை செய்பவர்களால் மனக்கசப்பு ஏற்படும். இந்த ஒரே விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும், சரிங்களா? குடும்ப பெண்ணாக இருக்கும்போது உறவுகளில் அவ்வளோதான், சரிங்களா? சரி, கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள், உயர் கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற நாள், தகப்பனார் வழியிலிருந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள், உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகம் சார்ந்து தொலைதூர பயணங்கள் ஏற்படுகின்ற நாள், பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி முன்னேற்றம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற நாளாக இது அமையப்பெறுகின்றது. தகப்பனாரினுடைய அரவணைப்பு இன்றைய தினம் பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதிலும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற வண்ணமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக யோக நாள்னு சொல்ல முடியாதுங்க. அன்னெசரியான செலவுகளை தவிர்க்கணும். இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க, ஆனால் பேங்க் பேலன்ஸ் அப்படியே கரைஞ்சிரும். அது நம்ம ஆடம்பரமாக இல்லாமல் கூட வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஒரு 3 மாத உழைப்பை நீங்கள் வீண் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும், பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இதிலும் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொட்ட காரியம் அனைத்திலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் இருக்கும். வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்த புனர்பூசம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளா என்று கேட்டால், ஒருபுறம் அப்படி இருந்தாலும் உடல்நிலையில் பார்த்துருந்துக்கிடணும்.
எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆக எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்னெசரியான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்துங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனிச்சிருங்க. இது சொல்கிற அளவுக்கு சிறப்பான நாள் இல்லை, அதனால் சரிங்களா. பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. திருமண முயற்சிகள் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கணவன் மனைவி உறவு சிறக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளருடன் இருந்த தடைகள் அனைத்தும் விலகுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அந்த விதத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா. ஆக இது ஒரு சிறப்பு மிகுந்த நாள். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் சின்னதாக ஒரு புரிதல் குறைவுனால சின்னதாக டக்குன்னு சண்டை போட்டுருவீங்க. அன்பு சண்டை தான், பெருசாகாது. ஆனாலும் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிறது நல்லது. தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எதிர்பாலினத்தவரோடு பேசும்பொழுது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறது நல்லது. இல்லைன்னா இன்றைய தினம் கொஞ்சம் அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதில் கொஞ்சம் கவனிச்சிருங்க, சரிங்களா. சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சகலத்திலும் ஏற்றம். கடுமையாக உழைக்கின்ற அமைப்புகளில் வேலை செய்பவர்களுக்கு கூட இன்றைக்கி கலகலப்பாக இருப்பீர்கள். வருமான ஓட்டம் ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை ஈட்டக்கூடிய நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவுகள்லாம் மடபடன் குறைஞ்சி போயிடும், சரிங்களா. கவலைப்படாதீங்க. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் தாங்க இன்றைக்கி தொந்தரவாகும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இந்த வட்டிக்கு வாங்குறது, லோன் வாங்குறது, இல்லை இந்த மாதம் கட்டுற ஃபைனான்ஸ் மாதிரி வாங்குறது, 10 நாளைக்கு ஒரு முறை கட்டுற ஃபைனான்ஸ் வாங்குறது, இல்லை தினமும் 50 ரூபா கட்டி அந்த ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடனில் சிக்குவீங்க. அது கூடுமான வரையில் அதை பெரிதுபடுத்தாமல் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, சரிங்களா. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது. புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். உத்தியோகத்திலும் சிறப்பு மிகுந்த நாளாக அமைகின்றது. காதல் வெற்றி பெறக்கூடிய நாள். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் நல்ல பணவரவு, பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி, உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவது, குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாள். எதிலும் கலகலப்பான ஒரு சூழலும் மனநிலையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவே இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த விதத்தில் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள், சரிங்களா. சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் எதுலேயும் கொஞ்சம் ஒரு சீரியஸாக இல்லாமல் ஏனாதானு ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. 50 வயசாகும், விளையாட்டுத்தனமாக எதையாவது பண்ணி பிரச்சனை ஆயிருவீங்க. அதனால் குடும்ப உறவுகளுக்கு இடையிலேயே கொஞ்சம் மன நிம்மதி கெடும். அதனால் கூடுமான வரையில் எங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொறுப்புணர்வு இல்லாத மாதிரி இருப்பீங்க, தான் சரியான வார்த்தை. அந்த பொறுப்புணர்ச்சி எனக்கு கொஞ்சம் வளர்த்துக்கணும். அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். உங்கள் பொறுப்பு உணர்ச்சி குறைவதனால் சில தவறுகளை செய்து பிறரிடம் தீய பெயர் பெற்றுக்கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதை பார்த்துக்கிடுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரியாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க, இந்த நாள் உங்களுக்கும் வெற்றி திருநாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் சற்று மேன்மைகள் கூடுதலாக அமையும். நீங்கள் நிதானித்து இருந்தால் போதுமானது அதற்கு, சரிங்களா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, பொருட்சேர்க்கைகளுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மனம் மகிழ்வாக இருப்பீர்கள். இன்றைய தினம் எதை செய்தாலும் அதில் ஒரு திருப்தி நிலை உங்களுக்கு எட்டப்படும். அந்த திருப்தியாக இருக்கிறது சொல்ல முடியாது. கோடி ரூபா செலவு பண்ணி திருப்தியில் நான் என்ன பண்ணுறது, 10 ரூபா கஞ்சி குடித்தாலும் திருப்தியோட வாழணுமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி அந்த திருப்தி, மன திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதா மேட்ரு, சரிங்களா. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான நாள். நல்ல பொருட்சேர்க்கைக்கு ரொம்ப சிறப்பான, ஷாப்பிங்லாம் போயிட்டு வாங்க, சரிங்களா. அந்தளவுக்கு நல்ல மேன்மையாக இருக்கும். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாகத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கிறது மாதிரியான நாள். உடல்நிலையில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற நாள். ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையும். அதே நேரத்தில் அவங்களுக்கும் சின்னதாக சிக்காகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். முழுக்க நான் சொல்கிறது உடல்நிலை கவனம் வச்சுக்கிடுங்க.
உங்ககிட்ட இருக்கிற வண்டி வாகனங்கள் ஏதேனும் பழுதாகி பழுது செலவுகள், அதாவது ஏதாவது மிஷினரிஸ் பழுதாகி பழுது செலவுகள் ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சரி பண்ணுற செலவு, ரிப்பேர் பண்ணுற செலவு. சரிங்களா? அனுஷம். அனுசத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சூப்பருங்க. தொட்டதெல்லாம் வெற்றி தான், முயற்சியின் மூலம் வெற்றி தான். திடீர் பணவரவு, எதிர்பாராத உதவிகள், எதிர்பாலினத்தவர் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைப்பது அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு உதவிகள் அனைத்தும் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இது சூப்பர். சரிங்களா? கேட்டை. கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆனால் எதுலேயும் கொஞ்சம் அலைச்சல் அதிகம் காணப்படுகின்ற நாள். அலைச்சல் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அவசரப்பட்டு தொழிலில் முதலீடு போட்டது, அவசரப்பட்டு கடன் வாங்குறது, அவசரப்பட்டு எதிலும் பெருசாக அகலக்கால் வைக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுறீங்க. ஏன்னா தொழிலோ பொருளாதாரத்திலோ இன்றைக்கி ஏதாவது ஒன்றில் போய் அகலக்கால் வச்சு சிக்கிடுவீங்க. டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாவது வாக்கு கொடுக்குறதையும் பண்ணிடாதீங்க. சைனிங்லாம் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணணும். சரி, ஒப்பந்தங்கள் போடும்போது. தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அற்புதமான தினம் நண்பர்களே. பேசுகின்ற பேச்சே தேன் மாதிரி நிற்கும். நீங்கள் பேச பேச நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நாள். வருமான ஓட்டம் சிறப்புற அமையும். எப்போவோ செஞ்ச வேலைக்கு இப்போ பணம் கிடைக்கும். பெண்டிங்கில் இருந்திருக்கும் அந்த காசுலாம் வராமல், வரவேண்டிய பழைய வருமானங்கள் அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி வருமான ஓட்டமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திளைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கலகலப்பாக இருப்பீர்கள், மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள், அனைத்திலும் சிறப்பு. வருமான ஓட்டம் நல்ல மகிழ்ச்சியோடு அமையும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி அந்த செலவுகளை கலகலப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்னையா அது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடன் ஏறிட்டு இருக்கும் சைடில். அந்த கூடுமான வரையிலும் கடனை ஏற்படுத்தி செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் இன்றைக்கி கவனிச்சிருந்துக்கிட்டிங்கன்னா ஓகே. மற்றபடி இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். சரிங்களா? அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. உத்திராடம். தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பிள்ளைகள் வழியிலிருந்து நன்மை, வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள், வரவேண்டிய பணவரவு வந்து சேரக்கூடிய நாள். எதிலும் உங்களை நீங்கள் ஆடம்பரமாக காட்டிக்கொள்வீர்கள். உங்களை நீங்களே 4 முறை கண்ணாடியில் பார்த்து தலை சீவிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள். ஆண்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி, வரவேண்டிய பணவரவு வந்து சேருவது, இது 2 தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாள். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாக்கியம் சார்ந்து நற்செய்தி கிடைக்கின்ற நாள், பெண்கள் வழியிலிருந்து நன்மைகள் பிறக்கின்ற நாள், குழந்தைகளால் மனம் மகிழ்வும் குழந்தை புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் சைன் பண்ணுறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதற்கோ இன்றைய தினம் அமைப்புண்டு. தொழிலில் நல்ல வருமான ஓட்டம் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அவிட்டம் நட்சத்திரம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. எல்லாமே ஜாலியாக இருக்கிறேன்னு உங்கள் சேவிங்ஸை இன்றைக்கி கரைச்சிருவீங்க அன்வான்டாக. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஏற்படலாம், அல்லது நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை செய்து விடலாம். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன ஏற்றம், கோல்டு ரிலேட்டடாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதனை அடுத்ததாக சதயத்துக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைகின்றது. புதிய பொருட்கள் வாங்குவது அல்லது புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்வதுன்னு சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சுப விரய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அந்த வகையில் இந்த நாள் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள், வெளியூர் பயணங்களை செய்யக்கூடிய நாள், மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக கிட்டும். சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த முடியல செலவு. ஒரு சிலர் அதை கடன் ஏற்படுத்தி செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அளவுக்கு அதிக செலவுகளை அகலக்கால் வைத்து மாட்டிக்க கூடாது கடனில் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருந்துக்கிட்டிங்கன்னா போதும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். கையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய நாள், தொழில் லாபங்கள் மேன்மையுறும், பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வர்ற பணவரவை நீங்கள் முறையாக தக்க வைக்க மாட்டீங்க. அந்த முறையாக தக்க வைக்காமல் வீண் செலவுகளாக வீணடிப்பதற்கான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமான வரையிலும் எந்த வீண் செலவுகளையும்
தவிர்க்கவே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம். மற்றபடி இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? மீண்டும் நண்பர்களே, நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.